Daily. Taste. தஞ்சையில் 14 வயது சிறுமியை வீட்டில் பூட்டி வைத்து 3 நாட்களாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தஞ்சையில் 14 வயது சிறுமியை வீட்டில் பூட்டி வைத்து 3 நாட்களாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் கீழ் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வாசினி. அதாவது சென்னை பகுதியைச் சேர்ந்த 14வது சிறுமி கடந்த சில நாட்கள் முன்பு வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார். இந்த சிறுமி தஞ்சை பகுதிக்கு வந்திருக்கலாம் என்று தஞ்சை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த சிறுமியின் புகைப்படத்தை வைத்து தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்த நிலையில் தஞ்சை புதிய பேருந்து நிலைய பகுதியில் ஒரு வாலிபருடன் அந்த சிறுமி நிற்பதை ரோந்து போலீசார் பார்த்தனர். உடனடியாக அந்த சிறுமியை மற்றும் அவருடன் இருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அந்த வாலிபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 2 பேரையும் வல்லம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்று ஒப்படைத்தனர். பின்னர் சிறுமியிடம் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவலானது வெளியானது. விசாரணையில் கிடைத்த தகவலின் பேரில் தஞ்சை மாவட்டம் திருவோணம் சின்னக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் கூலி தொழிலாளர் இவர் சென்னையில் வேலை பார்த்தபோது இந்த சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த சிறுமி ஜெகதீஸ்வரன் காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். இதை சிறுமி நம்பி அவருடன் பழகி வந்துள்ளார். ஜெகதீஸ்வரன் சென்னையில் இருந்து தஞ்சையில் தனது ஊருக்கு வந்துள்ளார். அந்த சிறுமி ஜெகதீஸ்வரனிடம் செல்போனில் பேசிய போது தஞ்சைக்கு புறப்பட்டு வந்துவிடுமாறு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை நம்பி அந்த சிறுமி தனது வீட்டில் இருந்து கிளம்பி தஞ்சைக்கு வந்துள்ளார். தஞ்சைக்கு புறப்பட்ட குறித்து காதலன் ஜெகதீஸ்வரனுக்கு சிறுமி தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு ஜெகதீஸ்வரன் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் சிம் கார்டை கழட்டிவிட்டு வேறொரு சிம் கார்டை செல்போனில் போட்டுவிட்டு பேசியுள்ளார். இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது விசாரணை அடிப்படையில் போக்சோ சட்டத்தில் 2 வாலிபர்கள் தற்போது கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Taste Daily. Taste.